வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ். ஏராளமான பலன்கள் குறித்த புதிய அப்டேட்ட பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரவுள்ள தேர்தலை முன்னிட்டு ஏராளமான பலன்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே நடப்பு தவணைக்கான அகவிலைப்படி 4% உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் 46%இலிருந்து 50% அகவிலைப்படி உயர்வை பெறுவார்கள். அரசு ஊழியர்களுக்கான 50%ஐ எட்டியுள்ளதால் இவர்களுக்கான வீட்டு வாடகைப்படி மற்றும் இதர சலுகைகளையும் கூடுதலாக பெறுவார்கள். வரவுள்ள லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அரசு ஊழியர்களை ஈர்க்கும் வகையில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 18 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையும் விரைவில் வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்களாக கோரிக்கையாக இருந்து வந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான விதிமுறைகளை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய பென்ஷன் திட்டத்தில் ஊழியர்கள் இறுதியாக வாங்கிய வருமானத்தில் 40 முதல் 45% வரை பென்ஷனாக கிடைக்கும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்.